சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து கால் பண்ணி தம்பி இதேமாரி வந்து தண்ணி உள்ளே ஊற்று தம்பி சொன்னாங்க. சரிண்ணா வந்து பார்க்குறேன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவங்க சொன்ன அன்றைக்கி பார்த்தோன்னா மழை பெஞ்சுது. சரி மழை பெஞ்சனால கூட ஒயிட் சிமெண்ட்னால கூட தண்ணி ஊற்றுன்னு சொன்னேன் நினச்சேன். ஆனால் அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரியுது ஃபுல்லாக வந்து இன்டோர் வந்து பிளாக் ஆகிடுச்சு. பிளாக் ஆகிடுச்சுன்னா வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்கக்குள்ள கிரில் வந்து நல்லா இருக்க மாரி தான் தெரிஞ்சுது. காயில் கீழ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. சரின்னு செக் பண்ணி பார்க்கக்குள்ள தான் தெரியுது இந்த பைப்பு ஃபுல்லாக பாசி வந்து ஜெல்லு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஜெல்லு தான். அது இல்லாமல் உள்ளே தான் இன்டோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இல்லாமல் பேக் சைடில் தான் காயில் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அது இல்லாமல் ப்ளோயிலையும் கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக தான் இருந்தது. இது இல்லாமல் தண்ணி போகிற ட்ரீக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெல்லு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே சொல்லிட்டேன், அதை கைட்டி தான் சர்வீஸ் பண்ணணும் நானும் சொல்லிட்டேன். சரி தம்பி உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பார்த்து பண்ணி கொடு தம்பி சொல்லிட்டாங்க. நானும் வந்து கைட்டியாச்சு, ஏசியை இன்டோர் எல்லாம் கைட்டியாச்சு, பார்ட்டாக கைட்டி கெமிக்கல் எல்லாம் போட்டு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம வீடியோவில் இது வரைக்கும் பார்த்தா எல்லா ஏசியுமே கைட்டி வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். இது வந்து நானாக வந்து எல்லா ஏசியும் கைட்டி வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி இல்லை. யூஷுவல் பார்த்தோன்னா இங்கே எல்லா ஏசியும் அந்தளவுக்கு டஸ்ட் இருந்ததுனால தான் எல்லா ஏசியும் நம்ம கைட்டி இது பண்ணோம். இவங்க என்னடா எப்போ பார்த்தாலும் கைட்டி சர்வீஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு ஏசி எப்படி இருக்குது அது தகுந்த மாரி தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இப்போ வந்து நான் நார்மலாக இந்த சர்வீஸை நான் பண்ணிட்டு போயிட்டேன்னா 3 மாதத்தில் பார்த்தோன்னா திரும்பி வந்து தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிடும். திரும்பி அதேமாரி ஜெல்லு ஃபார்ம் ஆகும். அப்புறம் கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, என்ன தம்பி மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வந்து போயிட்டுருக்க சொல்லி நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க கஸ்டமர். அதனால் வந்து ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம அந்த கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தோன்னா அகைன் வந்து அவங்க வந்து 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கால் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர் வந்து நாளைக்கு வந்து இன்னும் 2-3 பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அதில் வந்து நான் வந்து 100% நான் வந்து கரெக்டாக இருக்கிறேன். என்னோடய வேலையை பொறுத்த வரைக்கும் 100% வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்க அப்படி இது பண்ணுறான்னு சொல்லிட்டு. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இதோட ஃபுல் வீடியோ வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.